சௌசௌ காய். இதில் சாம்பார் வைப்பாங்க, இல்லைன்னா கூட்டு வைப்பாங்க. நம்ம வந்து கார குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், அது கூட பூண்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சௌசௌ காயை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட மாங்காய், கொஞ்சம் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 50 மில்லி ஆயில் ஊற்றிக்குங்க. அது கூட கடுகு, சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை வந்து அதில் போட்டுக்குங்க. ஆனியன் நல்லா கோல்டு கலரில் நல்லா வந்த பிறகு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஃபஸ்ட்டு ஆனியனை. நல்லா வெந்து வந்த பிறகு கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும்னா நல்லா கொஞ்சம் தக்காளி வந்து குழஞ்சி நல்லா வந்துடும். ஒரு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். வதக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காயை நல்லா கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதோடைய தக்காளி, அதோடைய ஆயிலெலாம் அந்த காயில் அதோடைய இதுலாம் வரா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வந்து அதில் நீங்கள் ஊற்றிக்குங்க. அது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்த பிறகு தேவையான அளவு புளி சில பேர் நிறைய ஊற்றிடுவாங்க. அது வந்து கொஞ்சம் மீடியமாக கொஞ்சம் தேவையானது அளவாக ஊற்றிக்கிட்டா கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும். புளி ஊற்றி நல்லா அதை நல்லா கொதிக்க விடுங்க. புளி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கெட்டியாக வரா மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே நல்லாயிருக்கும். வாங்க இதோடைய நன்மைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளுடைய எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது இந்த சௌசௌ காய். இதில் வந்து நீர்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகம் ப்ராப்ளம் வரும் இல்லையா, சிறுநீரகம் கோளாறு வரதை வந்து இது தடுக்குது. நம்மளுடைய வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து சரி செய்ய உதவுகிறது இந்த சௌசௌ காய். உடலில் உப்பு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதோடைய சுகர் இருக்கும், அவங்க வந்து இது மெயினாக எடுத்துக்கலாம். ஏன்னா அது உடம்புல இருக்கிற உப்பையும் குறைக்கும், சுகரையும் குறைக்கும். ரொம்ப ரொம்ப ஏன்னா அது நீர்ச்சத்து உள்ளதுனால அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும் இந்த சௌசௌ காய்.